ஒரு வருஷத்துக்கு 25 வெர்ஜின் கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணி பிளஷர் ஸ்குவாட்ல வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இந்த பிளஷர் ஸ்குவாட் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருந்தால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த பிளஷர் ஸ்குவாட் அப்படின்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கான ஒரு நிலைமையில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நார்த் கொரியாவோட அதிபர் கிம் ஜங் உன் அவர் தான் வந்து இப்படிப்பட்ட விஷயத்தையே வந்து பண்றாரு. ஏன் பண்றாங்க, எதுக்காண்டி பண்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிறது யாருனால வெளியே வந்துச்சு, யார் வெளியே கொண்டு வந்தா அப்படின்னா அது ஒரு யூடியூபர் தான் வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. என்ன நடக்குது, எதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றாங்க, இது என்ன ஒரு காரணத்துக்காண்டி இது பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாய், ஹலோ குத்தாம் அண்ட் ஜி ஹச். இது போன மாசம் நடந்த ஒரு பெரிய ஒரு உலகமே வந்து ஒரு பதற வச்ச ஒரு நியூஸ். நார்த் கொரியாவை சேர்ந்த கிம் ஜங் உன் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 25 வெர்ஜின் கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பிளஷர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குழுல வந்து, அதாவது இந்த பிளஷர் ஸ்குவாட் என்ன அப்படின்னா அதிபர் கூடயே ஒரு 25 பெண்கள் வந்து இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். போட்டோஸ்ல, வீடியோஸ்ல, ஸ்பீச்சஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திருப்போம். அவர் சுத்தியா வந்து இருப்பாங்கல்ல, இதுதான் இந்த பிளஷர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஹைடனே வந்து இருக்கு, அது என்னங்கறத நடுவில் வந்து சொல்றேன். பட் இப்படி வந்து செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன, எந்த வெர்ஜின் கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க அப்படிங்கறத டீடைலா வந்து பார்ப்போம். ஆக்சுவலா இந்த ஒரு சம்பவம் வந்து நார்த் கொரியால தான் வந்து நடக்குது. நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க, அவங்க ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டே வந்திருப்பாங்க. பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா எதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது இப்ப வந்து பார்ப்போம். இந்த மாதிரி கேர்ள்ஸ், அதாவது ஒரு 25 வெர்ஜின் கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்றது எங்க அப்படின்னா இவங்களோட டார்கெட்டான ஒரு பிளேஸ் எது அப்படின்னா காலேஜ். இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கேர்ள்ஸ் தான் இவங்க வந்து டார்கெட்டே வந்து பண்றாங்க. இந்த டார்கெட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வெர்ஜின் கேர்ள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து இவர் கூட ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஒரு அதிபர், நாட்டோட அதிபர் கூட இருக்க போறீங்க, ஃபுல்லா நீங்க இருக்க போறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்படி சொல்லிதான் அந்த கேர்ள்ஸ் வந்து, அதாவது அந்த ஒரு வெர்ஜின் கேர்ள்ஸ் வந்து, இந்த காலேஜ் கேர்ள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல என்னால வந்து ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள வந்து எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க நல்லா பாருங்க. இவர் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், கிம் ஜங் உன் வந்து ஒரு நார்த் கொரியாவோட அதிபர். அந்த நாட்டோட அதிபர் கூட நீங்க இருக்க போறீங்க, அவரோட நீங்க டிராவல் ஆக போறீங்க, உங்க வாழ்க்கை இனிமேல் மாறப்போகுது, உங்க வாழ்க்கை இனிமேல் அவர் கூட தான் வந்து டிராவல் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லும் போது இந்த நாட்டோட அதிபர் கூட நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து சொல்லி அனௌன்ஸ் பண்ணி வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இப்படி கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படிங்கறத இப்ப வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் செக்அப் ரோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த செலக்ட் பண்ணக்கூடிய கேர்ள்ஸ் வந்து எதுவும் சவுத் கொரியால எதுவும் நடந்திருக்கா, அவங்களுக்கு ஏதாவது எப்படி சொல்லலாம், அங்கங்க நிறைய பஞ்சாயத்துகள், நிறைய சண்டைகள் வந்திருக்கும். இந்த பொண்ணு வந்து அதாவது சவுத் கொரியா சேர்ந்த பொண்ணா இல்ல நார்த் கொரியால இருக்கக்கூடிய பொண்ணு தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, எங்கேயுமே சரி, எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, இதுவே அந்த சவுத் கொரியானா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கு, அந்த ஒரு வெர்ஜின் கேர்ளா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அண்ணாவோ இல்ல தங்கச்சியோ இல்ல வாட் எவர் ஒரு தம்பியோ இல்ல யார் மூலியமா வச்சு இந்த குடும்பம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா, இல்ல இவங்க மூலியமா இந்த குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, இவர்னால இந்த குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்றாங்க, செக் பண்றாங்க. இது வந்து ஏன் எதுக்காண்டி இந்த ஒரு ப்ராசஸ் வந்து முக்கியமா பண்றாங்க அப்படின்னா, ஏனால் அந்த பிளஷர் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணக்கூடிய அந்த 25 வெர்ஜின் கேர்ள்ஸுமே வந்து இயர்லி ஒன் சூஸ் பண்ணக்கூடிய இந்த 25 வெர்ஜின் கேர்ள்ஸுமே வந்து அந்த நாட்டோட அதிபர், அதாவது கிம் கிட்ட ஃபுல்லாவே வந்து அவர் கூடயே வந்து 25 அந்த பொண்ணுகளுமே வந்து இருக்க போறாங்க அப்படிங்கிற போது யாரும் டார்கெட் பண்ணியோ இல்ல முன்விரோதம் வச்சோ ஏதோ வந்து பழி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு செக்அப் ப்ராசஸ் வந்து நடக்குது. இவங்க கரெக்டா இருக்காங்களா, இவங்க எல்லாமே சரியா இருக்காங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து செக்அப் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் வந்து யார் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. இதை தாண்டி வந்து இன்னொரு ஒரு செக்அப் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஓவராய் முடிச்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய இந்த 25 கேர்ள்ஸுமே வந்து வெர்ஜினா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத மெடிக்கல் செக்அப் வந்து பண்றாங்க. மெடிக்கல் செக்அப் பண்ணி முடிக்கிறது யார் அப்படின்னா மிலிட்ரி, அதாவது நார்த் கொரியாவோட மிலிட்ரி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க. அந்த நாட்டோட மிலிட்ரி மேன்ஸ் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க. அவங்க ப்ராப்பரா இருக்காங்களா, அவங்க பாடி எல்லாமே கரெக்டா இருக்கா, ப்ராப்பரா இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்கா, இல்ல கரெக்டான ஒரு மெயின்டைனா வச்சிருக்காங்களா பாடி அப்படிங்கறத ஃபுல்லா வந்து செக்அப் பண்ணி முடிக்கிறாங்க. இது வந்து மிலிட்ரி இந்த ப்ராசஸ் வந்து பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பிளஷர் ஸ்குவாட் அப்படிங்கிறது, அதாவது இது வந்து ஒரு
வெளியிருந்து நம்ம பார்க்கும்போது ப்ளஷர் ஸ்குவாட் என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியும். ப்ளஷர் ஸ்குவாட் அப்படிங்கறது தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, இல்ல நான் சொல்ல வரல. பட் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ப்ளஷர் ஸ்குவாட் அப்படின்னு என்னன்னே தெரியாது. இந்த ப்ளஷர் ஸ்குவாட் அப்படின்னா இந்த 25 பொண்ணுகளை வந்து செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து ஆக்சுவலா ப்ளஷர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டோட அதிபர் கூடயே வந்து இந்த 25 பேருமே வந்திருப்பாங்க. வேற எங்கேயுமே போக மாட்டாங்க, அவங்க கூடயே வந்து இருப்பாங்க. எல்லாமே அவர் ஹெல்ப், எல்லாமே வாட் எவர் எக்ஸெட்ரா 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 எல்லா வேலைகளுக்குமே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் அந்த ப்ளஷர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய. இது வந்து ஆக்சுவலா வந்து ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட, அதாவது ஒரு கேர்ள் கிட்ட, வெர்ஜின் கேர்ள் கிட்ட இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி நீங்க நாட்டோட அதிபர் கூட நீங்க இருக்க போறீங்க, உங்க வாழ்க்கை அவர் கூட தான் டிராவல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லி அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து இதுக்குள்ளேயே வந்து இழுக்கிறாங்க. பட் இந்த ப்ளஷர் ஸ்குவாட் அப்படிங்கிறது இதுதான். இன்னைக்கான நிலைமையில நான் ஏன் தெரியணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, வீடியோ ஸ்டார்டிங்ல கண்டிப்பா இன்னைக்கு அவங்க நிலைமையில இது எல்லாமே அது தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா வந்து ஒரு மறைச்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லார் கையிலுமே இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதுல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல, இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடக்குது, அதுவும் அந்த நாட்டோட அதிபரே பண்றாரு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து போன மாசம் ஒரு உலகமே வந்து மிரள விட்ட ஒரு சம்பவம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உலகமே வந்து மிரண்டு போச்சு. யார் இதை கொண்டு வந்தாங்க நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கேர்ள் யூடியூபர் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பயங்கரமா வந்து எப்படி சொல்ல, ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூனே சொல்லலாம். அந்த ஒரு டைமிங்ல நான் அந்த டைமே பேசணும்னு நினைச்சேன், பட் ஆனா மிஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம பேசுறோம் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்தேன். பட் அதை என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து கரண்ட்ல, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அப்டேட்டிங்ல வந்திருப்பாங்க. அப்டேட்டிங்ல எல்லாத்தையும் வந்து சொல்றது, செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த யூடியூபர்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நேமை மென்ஷன் பண்ண விரும்பல, பட் ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் அஃபெக்ட் ஆன விஷயத்தை பத்தி தான் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டாங்க. இது போட்ட உடனே இப்படி எல்லாமா நடக்குது, நார்த் கொரியால இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது, அதுவும் அந்த அதிபர், நாட்டோட அதிபரே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களும் இல்ல, உலகமே அந்த அதிர்ச்சி அடைஞ்சு. இப்ப ரீசெண்ட் டைம்ல கூட கிங் ஜங் உன் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து ரெட் கலர், அதாவது ரெட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிவியரா வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, பட் ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நடந்துச்சு. ஐ திங்க் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 to 4 வீக்ஸ் நினைக்கிறேன். கன்ஃபார்மா சொன்னா இவ்வளவு இதுக்குள்ளதான் வந்திருக்கும். இப்பதான் இப்படிப்பட்ட ஒரு நியூஸ்மே வந்துச்சு. ரெட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிவியரா வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தாலும் இது எல்லாமே இந்த ப்ளஷர் ஸ்குவாட் அப்படிங்கிறது எதுக்காண்டி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல, எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஏன் பண்றாங்க, எதுக்காண்டி இந்த 25 வெர்ஜின் கேர்ள்ஸ் வந்து அவங்க கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன் பண்றாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து பார்ப்போம். இது வந்து கிம் ஜங் உன் அவரோட தாத்தா அப்பா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 25 பொண்ணுங்க வந்து, ஒரு வெர்ஜின் பொண்ணுங்க வந்து நம்ம சுத்தி இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து சாகா வரம் கிடைக்கும். அதாவது நீ சாகவே மாட்ட, சாகா வரம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட சொன்னவர் தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரு. எக்ஸாக்டா சொன்ன அப்படின்னா உண்மை. இதை நீங்க எங்கன்னா நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. இதுதான் இப்படிப்பட்ட சொன்ன ஒருத்தர் தான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போனாரு. அவங்களை சுத்தி அவ்வளவு பேருமே இருந்தாங்க. இந்த சாகாவரம் அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் அப்படிங்கறது அவங்க முன்னாடி காலத்துல இருந்து கொண்டு வந்துட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே. இந்த ப்ளஷர் ஸ்குவாட் அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கான ஒரு நிலைமையில எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நாட்டோட அதிபர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பண்றாரு அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு விஷயங்களுமே வந்து இருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ல தான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, சவுத் கொரியா ஆக்சுவலா வந்து சவுத் கொரியா வந்து ஒரு டைம் வந்து பலூன் வந்து இந்த மாதிரி பறக்க விட்டுருப்பாங்க. இவங்க வந்து நார்த் கொரியா வந்து இப்போ வந்து பலூன் வந்து பறக்க விட்டுருப்பாங்க. இதுல பயங்கரமான வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து போட்டு இருந்திருப்பாங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் எனிவேஸ் இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போன மாசம் வந்து எல்லாத்தினாலும் அதிர்ச்சி பட வச்ச இந்த ஒரு சம்பவம் தான் இந்த கிங் ஜங் உன் பண்ணக்கூடிய இந்த ஒரு 25 வெர்ஜின் கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ப்ளஷர் ஸ்குவாட்ல சேர்க்கப்பட்ட இந்த ஒரு இஷ்யூ ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு. இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுதான் நாங்க நடந்துச்சு, இதுதான் வந்து நடந்துட்டும் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கோம். நான் நம்ம சேனல் சேர்க்கலாம், மறக்காம பேச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்ட் ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். அடுத்த நிமிப்பலாம். பாய்.